ஏனோக்கின் மறைக்கப்பட்ட சுருள், உலகம் அறியக்கூடாத இரகசியங்கள். ஏன் இது புதைந்தது? ஏன் இது தடை செய்யப்பட்டது? ஏன் ஏனோக் எழுதிய நூல் இவ்வளவு ஆபத்தானது? பைபிள் முழுமையாக்கப்படும் முன், வெள்ளம் பூமியை மூடும் முன், ஒரு மனிதன் தேவனோடு நெருக்கமாக நடந்தான். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். அப்பொழுது அவன் காணப்படவில்லை, ஏனெனில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆனால் ஏனோக்கு காணாமல் போனதில்லை. அவன் ஒரு சுருளை விட்டு சென்றான். அது இத்தனை முக்கியமானதா? அது இவ்வளவு மர்மமானதா? இன்று அந்த மறைக்கப்பட்ட சுருளை திறக்கின்றோம். அழிந்துவிடக்கூடாத இரகசியங்களை வெளிக்கொணர்கின்றோம். ஏனோக் வாழ்ந்த காலம் ஒரு மாசுபட்ட உலகம். அதில் எல்லோரும் பாவத்திற்கு பின் ஓடிய பொழுது ஏனோக்கு தேவனின் குரலை தேடினார். ஏனோக்கு எழுதிய இந்த நூலில் உலகத்தை அதிர வைக்கும் தகவல்கள் உள்ளன. தேவதூதர்கள், விண்மீன்கள், பரலோக பிழைகள். அந்த நூல் பைபிளில் ஏன் சேர்க்கப்படவில்லை? ஏனெனில் இது கேட்கக்கூடாத கேள்விகளை எழுப்புகின்றது. வெள்ளத்திற்கு முன் என்ன நடந்தது? விண்வெளி சந்திப்புகள் உண்மையா? வாட்சர்கள் பரலோகத்திலிருந்து வீழ்ந்தார்களா? இன்னும் அவர்கள் நம்மை கண்காணிக்கின்றார்களா? ஏனோக் கூறும் வார்த்தைகள்: 200 வாட்சர்கள் பூமியை கவனிக்க அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பார்த்தது மட்டும் இல்லை, அவர்கள் இறங்கினார்கள் மவுண்ட் எர்மோனில். அவர்கள் பெண்களை தேர்ந்தெடுத்தனர், வர்மங்களை கற்றுத்தந்தனர். இது ஒரு கடைசியான மீறல். அவர்கள் மக்களை வஞ்சித்தனர். அவர்களிடமிருந்து பிறந்தவை நெபிலிம், மனித தேவதூதர் கலவையாக பிறந்த பெரும் தெய்வீக பிராணிகள். அந்த நாட்களில் நெபிலிம்கள் பூமியில் இருந்தனர். தேவனுடைய புத்திரர்கள் மகன்களை அறிந்த பொழுது. இவர்கள் புராண கதைகள் அல்ல, இவர்கள் உண்மையான மரபெதிரி ஜனங்கள். வாட்சர்கள் இரத்தத்தையே மாசுபடுத்தவில்லை, அவர்கள் அறிவையும் மாசுபடுத்தினார்கள். அவர்கள் மானிடருக்கு சொன்னது: ஆயுதங்களை எப்படி உருவாக்குவது, இயற்கையை எப்படி மயக்குவது, மாயை வழியாக சக்திகளை உருவாக்குவது. ஆசாசெல் ஆயுதங்களை கற்றுக் கொடுத்தான். அர்மாரோஸ் சாபங்களை முறியடிக்கும் மந்திரங்களை கற்றுக் கொடுத்தான். இது தெய்வீக ஒளி அல்ல, இது பாவத்தின் தீமை. பூமி தாங்க முடியாத அளவிற்கு மாசுபட்டது. பரலோகம் பதிலளித்தது. மிக்கேல், யூரியேல், ரஃபேல், கப்ரியேல் தேவத்தின் படைகளாக வந்தனர். அவர்களின் பணிகள் வாட்சர்களை பிணைக்க, நெபிலிம்களை அழிக்க, ஏனோக்கின் சுருளை பாதுகாக்க. ஆசோசெல்லை பிணைத்து இருளுக்குள் வீசிவிடுங்கள். வெள்ளம் பூமியை மூடியது, ஆனால் அந்த சுருள் புதைக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது. இது எல்லாம் புராணம் தானா? இல்லை. மெசபொட்டாமியாவின் பழங்கால சாரல்களில் வானத்திலிருந்து இறங்கியவர்களை சொல்கின்றன. சுமேரிய கல்வெட்டுகள் பக்கவாட்டுடன் பறக்கும் தேவ தூதர்களை காட்டுகின்றன. கண்டங்கள் முழுவதும் உள்ள பிரமிடுகள் ஒரே கதையை எதிரொலிக்கின்றன. மேலே இருந்து வந்தவர்கள், பயங்கர உருவங்கள், தடை செய்யப்பட்ட அறிவு. 1947 ஏனோக்கு நூலின் பகுதிகள் டெட்-சி ஸ்க்ரோல்களில் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை கிறிஸ்துவுக்கு முந்தையவை, ஆனால் அவற்றில் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் காணப்படுகின்றன. இது சீர்திருத்தமா அல்லது தேவ தூண்டுதலா? ஆதிகால கிறிஸ்துவ தலைவர்கள் குழப்பமடைந்தனர். சிலர் இதை உண்மை என ஏற்றனர், சிலர் இதை ஆபத்தாகவே எண்ணினர். 4ஆம் நூற்றாண்டில் இது தடை செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது. ஏன்? ஏனெனில் இது உண்மையை மிகவும் வெளிப்படையாக சொன்னது. பரலோக போரின் இரகசியங்களை, பூமிக்கடியில் என்ன நடக்கிறது என்பதை, இன்னும் வரும் நிகழ்வுகளை. மத்தேயு 24 இயேசு எச்சரித்தார்: நோவாவின் நாட்களில் நடந்தது போல் மனிதகுமாரனின் வருகையும் இருக்கும். அந்த நாட்களில் என்ன நடந்தது? நெபிலிம்கள், வாட்சர்கள், மாசுபட்ட உலகம். இன்று UFO காணப்பட்ட நிகழ்வுகள், விசித்திரமான மறைவு சம்பவங்கள், மறுபடியும் தடை செய்யப்பட்ட அறிவு வேண்டுதல். இதெல்லாம் வரலாறு மீண்டும் நடப்பதா அல்லது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்றதா?
ஏனோக்கின் சுருள் மறைக்கப்படவில்லை, அது நேரம் வருவரை பாதுகாக்கப்பட்டது. அந்த நேரம் இப்பொழுது இருக்கலாம். ஏனெனில் ஏனோக்கு கண்டதெல்லாம் உண்மை என்றால் நாம் தனியாக இல்லை. நாம் ஒரு பொழுதும் தனியாக இல்லை. அவர்கள் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.